வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நேற்றைக்கு தற்செயலாக 2 வாலிப சகோதரிகளின் யூடியூப் சேனலை பார்க்க நேர்ந்தது. கொஞ்சம் கூட வேதத்திற்கு பொருந்தாத, வேதத்தில் சொல்லப்படாத காரியங்களை அவர்கள் அதிலே போதித்தார்கள். குடும்ப வாழ்க்கையில் திருமணத்திற்கு முன் கணவனோ அல்லது மனைவியோ உபச்சார பாவம் செய்திருந்தால் அவர்கள் அதற்கு பிறகு மனம் திரும்பி இருந்தாலும் இந்த விதமாக பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என போதித்தனர். ஆவியில் ஒரு புருஷனோ அல்லது ஆவியில் ஒரு மனைவியோ வந்து அவர்கள் குடும்ப வாழ்வை தடை செய்வார்களாம். இப்படி இவர்கள் ஆர்வமில்லாமல் இருந்தால் இவர்கள் பாவத்திலே அகப்பட்டு இருந்தார்கள் என்று அர்த்தமாம். இவர்களை பின்பற்றுகிறவர்கள், லைக் கொடுக்கின்றவர்கள் அநேகர் உண்டு. இது மிகவும் தவறான உபதேசம் மற்றும் குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தும் அல்லவா? இதற்கு வேதத்தில் ஏதாவது ஆதாரம் உண்டா? கட்டுக்கதைகளையும் தங்கள் அனுபவங்களையும் உபதேசமாக திரித்து கூறுகின்ற ஊழியக்காரர்களின் செய்திகளை தயவு செய்து கேட்காதீர்கள். உடனே சிலர் ஊழியக்காரர்களை குறை சொல்லாதீர்கள் என கூறுகிறார்கள். இது குறை சொல்வது அல்ல, கேட்கிறவர்களை எச்சரிப்பதுதான். இப்படி பல தவறான உபதேசங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவர்களை எச்சரிப்பது தவறு அல்ல. எந்த ஒரு உபதேசத்தை கேட்டாலும் அவைகள் வேதத்தின்படி சரியானது தானா என சோதித்து பாருங்கள். நம் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டுமென்றால் பல பள்ளிகளை விசாரித்து நன்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியில் சேர்க்கிறோம். பிள்ளைகளின் திருமண காரியங்களில் எவ்வளவு சிரத்தையாய் செயல்படுகிறோம். ஆவிக்குரிய காரியங்களில் மட்டும் ஏன் மெத்தனமாய் இருந்து விடுகிறோம்? சத்தியங்கள் நமக்கு முக்கியமில்லையா? யார் எதை சொன்னாலும் ஏன் ஏற்றுக்கொள்கிறோம்? அதை சரியா என்று பார்க்க பிரயாசப்பட ஏன் அக்கறைப்படுவதில்லை? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:21 வாசிக்கிறோம். நம் பிள்ளைகள் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தால் கர்த்தர் பார்த்து கொள்வார் என அமைதியாய் இருப்போமா அல்லது அவர்களை எச்சரிப்போமா? அன்பானவர்களே, கள்ள உபதேசங்களுக்கு விலகி இருங்கள், எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். தேவ கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.